அம்மா நான் ஆஃபீஸ் கிளம்பிட்டேம்மா, போயிட்டு வரேன். கிளம்பிட்டியாப்பா? உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம்லாம் அம்மா பேசணும்னு நினைச்சேன். சொல்லுங்கம்மா, என்ன விஷயம்? வள்ளியூர்ல உனக்கு ஒரு அத்தை உண்டு, ஞாபகம் இருக்கா? ஆமாம்மா தெரியுமே, சுகந்தியத்து தானே? ஆமா, அவங்களே தான். அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணை தான் உனக்கு பேசலாம்னு நினைச்சிருக்கோம். நீ என்ன நினைக்கிற? எனக்கு எதுக்குமா இப்பமே கல்யாணம்? போட்டுமே இன்னும் 2 வருஷம். உங்க பாரு தம்பி, உனக்கு ஆல்ரெடி 30 வயசு ஆயிட்டு. இன்னும் எவ்வளவு நாள் வெயிட் பண்ண சொல்லிட்டு இருக்க? உனக்கு ஓகேவா இல்லையா அதை மட்டும் சொல்லு. எங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கு, பார்க்க நல்ல பொண்ணாதான் தெரியுறா. கேரக்டரும் நல்ல கேரக்டர்னு தான் கேள்விப்பட்டோம். கடவுளுக்கு பயந்த பிள்ளையா இருந்தா எனக்கு போதுமா. அதெல்லாம் கடவுளுக்கு பயந்த பிள்ளை தான். நான் எல்லாத்தையும் விசாரிச்சுட்டேன். உனக்கு ஓகேன்னா சொல்லு, அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணத்தை வச்சிடலாம். எனக்கு ஒரு வாரம் மட்டும் டைம் கொடுங்களேம்மா. அந்த பொண்ணு கேரக்டர் எப்படின்னு எனக்கு தெரியாது. அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்து விசாரிச்சு பண்ணலாமேம்மா. உனக்கு சந்தேகம் இருந்தா அவ அந்த திருநெல்வேலி வண்ணாரப்பேட்டை பக்கத்துல தான் ஒரு ஸ்கூல்ல ஒர்க் பண்ணாலாம். நீ வேணா போய் பாரு, பார்த்தாலே உனக்கு பிடிக்கும். அதுக்கப்புறம் சொல்லு, நான் அதுக்கப்புறம் அம்மா பேசிக்கிடுவேன். சரி ஓகேம்மா, ஈவினிங் முடிஞ்சா போய் பார்க்குறேன். எப்பா, ஒரு வழியா என் பையன் கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டான். இன்னும் ஒரு வருஷத்துல பேரனோ பேத்தியோ வச்சு கொஞ்சணும், அதுதான் என்னோட கடைசி ஆசை. அம்மா சொன்ன ஸ்கூல் இதுதான். 5 மணி ஆயிட்டு, இன்னும் வெளியில ஒருத்தரையும் காணுமே. சரி வெயிட் பண்ணி பார்ப்போம். சாப்பிட்டு ஒரு வாரம் ஆகுதுமா, வயிறுலாம் பசிக்குது. யாராவது எனக்கு உதவி பண்ணுங்களேன். அக்கா ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் இப்போ வந்துடுறேன். பஸ்ஸுக்கு டைம் ஆயிட்டா, அப்படி சீக்கிரமா போயிட்டு வா. சரிக்கா, நான் இப்போ வந்துடுறேன். ஐயா, என்கிட்ட 100 ரூபாய் தான் இருக்கு, போதுமா உங்களுக்கு? போதும் தாயி, நான் 2 இட்லி வாங்கி சாப்பிட போறேன். அதுக்கு அந்த காசு காணாதா? இந்தாங்கய்யா, அப்ப வாங்கிக்கோங்க, நல்லா சாப்பிடுங்க. ரொம்ப நன்றி தாயி, நீ நல்லா இருக்கணும். இருக்கட்டும் தாத்தா, நீங்க நல்லா சாப்பிடுங்க, பார்த்து வீட்டுக்கு போயிட்டு வாங்க. சரி தாயி. போலாமாக்கா? ஆமா, உன்கிட்ட இருந்ததே அந்த 100 ரூபாய் தான். அப்புறம் நீ அதை கொடுத்துட்டேன்னு இப்ப வீட்டுக்கு எப்படி போவ? பஸ்ஸுக்கு நான் தனியா வச்சிருக்கேன்க்கா. அப்படி இல்லாம பைபிள் என்ன சொல்லிருக்கு? உனக்கு நன்மை செய்ய திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதேன்னு சொல்லியிருக்குது. இது என்னால முடிஞ்ச ஒரு சின்ன உதவிக்கா, இதுல என்ன இருக்கு? இருந்தாலும் நீ எல்லாரையுமே நம்பிருத அபி, கொஞ்சம் சேஞ்ச் ஆகு. சரிக்கா, பாத்துக்கலாம். பரவாயில்லையே, நல்ல பொண்ணாதான் அம்மா பார்த்துருக்காங்க. சரி வீட்டுக்கு போய் ஃபர்ஸ்ட் அம்மா கிட்ட சொல்லிட வேண்டியதான், எனக்கு இந்த பொண்ணு டபுள் ஓகேன்னு. ரொம்ப நன்றி ஏசப்பா, எனக்காக நீங்க ஒரு குணசாலியான ஸ்திரீயை தான் தந்திருக்கீங்க. அம்மா, நான் அந்த சுகந்தியத்தையோட பொண்ணை பார்த்தம்மா. ரொம்பவே நல்ல பொண்ணா இருக்கா, எனக்கு ஓகே தாம்மா. அப்படியாப்பா, ரொம்ப சந்தோஷம். நான் இப்பவே சுகந்தியத்துக்கு கால் பண்ணி ஓகேன்னு சொல்லிட்டு, அந்த பொண்ணு உன்கிட்ட ஏதோ பேசணுமா, நம்பர் கொடுத்தாங்க, நான் தரேன், நீ பேசிக்கோ. அப்படியாம்மா, நான் நைட்டு பேசிக்கிறேம்மா. அம்மா போன்ல தான் இருக்கு, நான் உனக்கு அனுப்பிச்சு விடுதேன். சரிம்மா சரிம்மா. இப்ப கால் பண்ணி பார்க்கலாமா? சரி பண்ணி பார்ப்போம். ஐயோ கொஞ்சம் பதட்டமா இருக்குதே. சரி 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 பண்ணும். ஹலோ, அபியா? ஆமா, அபிதான். நீங்க யாரு? அம்மா உங்ககிட்ட பேச சொன்னாங்க, அதனாலதான் நான் கால் பண்ணேன். அப்படியா, நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? வசந்தி அத்தையோட பொண்ணு அபிதானே நீங்க? நீங்க தான் அம்மா கிட்ட சொல்லி என்கிட்ட பேசணும் அப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னாங்க. ஓ சரி சரி, ஜான் தானே? நல்லா இருக்கீங்களா? கண்டுபிடிச்சிட்டீங்களா? நானே தான் ஜான். நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? உங்களை இன்னைக்கு பார்த்தேன் உங்க ஸ்கூல்ல வச்சு. அப்படியா, எங்க ஸ்கூலுக்கு முன்னாடி வந்தீங்க? அப்ப என்கிட்ட பேசிருக்கலாமே, எதுக்கு பேசாம போனீங்க? நம்ம 2 பேரும் லாஸ்டா பார்த்து ஒரு 10 இயர்ஸ் இருக்கும். இப்போ திடீர்னு வந்து பேசினா நீங்க நீ யாருன்னு கேட்டுட்டீங்கன்னா அது கஷ்டமா இருக்கும். அதனாலதான் நான் உங்ககிட்ட வந்து பேசல. அப்படியா ஜான், ஓகே ஓகே. உங்களுக்கு கல்யாணம் ஓகேன்னு சொன்னாங்க, ஓகே தானே உங்களுக்கு? எனக்கும் ஓகே தான். ஆனா நேர்ல உங்ககிட்ட ஒண்ணு பேசணும். அத சொன்னதுக்கு அப்புறம் உங்களோட பதில வச்சுதான் முடிவு இருக்குது, கல்யாணம் பண்ணலாமா வேண்டாமான்னு. ஐயோ என்னங்க பெருசா இருக்க போகுது. எனக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்குது. நீங்க அந்த ஒரு தாத்தா வந்து வயிறு பசிக்குன்னு கேட்கும்போது உங்ககிட்ட இருக்குது நீங்க எடுத்து கொடுத்தீங்களா, அந்த கேரக்டர் எனக்கு போதுங்க. எனக்கு ஓகே தான், நீங்க என்ன சொன்னாலும் எனக்கு கவலை இல்லை. அப்படியா, சரி நாளைக்கு ஈவினிங் வந்து மீட் பண்ணுங்க, உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயம் பேசணும். அதுக்கப்புறம் நீங்க ஓகேன்னு சொன்னீங்கன்னா எனக்கு ஓகே தான். ஓகே அபி, கண்டிப்பா வந்துடுதேன். குட் நைட். ஐயோ என்ன விஷயம் சொல்ல போறாங்கன்னு தெரியலையே. ஈசப்பா, என்னை பிடிக்கலன்னு மட்டும் சொல்லக்கூடாது ஈசப்பா. எனக்கு உங்க கேரக்டர்ல ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு கரெக்டான பொண்ணா இருப்பாங்க. அதுவும் இல்லாம உங்களை அறிஞ்ச பொண்ணு, பைபிள் வசனம்லாம் நல்லா சொல்லுதாங்க. அதனால வேண்டான்னு மட்டும் சொல்லிடக்கூடாது ஈசப்பா. ஹலோ அபி, ஹாய். ஹாய், நல்லா இருக்கிறீங்களா ஜான்?
நான் நல்லா இருக்கிறேன். நீ நேற்று என்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு சொன்னால எனக்கு நைட்லாம் தூக்கமே இல்லை. நீ வேண்டான்னு சொல்லிடுவியோன்னு எனக்கு தோணுது. அப்படி எதுவும் சொல்ல மாட்டேல்ல? ஐயோ, நான் ஏன் சொல்ல போறேன் ஜான்? என் கையில இருக்கிற ரிப்போர்ட்டை நீங்க வாங்கி படிச்சுட்டு என்னையும் வேண்டான்னு சொல்லாம இருந்தா சரிதான். அப்படி என்ன இருக்கு அந்த ரிப்போர்ட்ல கூட? இதுல என்னது எழுதி இருக்குது? பாத்தீங்கல்ல என்ன எழுதிருக்குன்னு? எனக்கு குழந்தை பிறதுக்கு வாய்ப்பே இல்ல. 0.01% தான் சான்ஸ் இருக்கு. 99.9% சான்ஸ் இல்ல. அதனால நான்லாம் கல்யாணம் பண்றதுக்கே ஒத்துல. பார்த்தேன் அபி எல்லாத்தையும். ஆனா எங்க அம்மா இதை பத்தி என்கிட்ட எதையுமே சொல்லலையே. என்னையும் கடவுளையும் டாக்டரையும் தவிர இந்த விஷயம் யாருக்குமே தெரியாது. அதனால என்னைய கல்யாணம் பண்ணி நீங்க கஷ்டப்படுறத விட இப்பமே வேண்டான்னு சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு சேஃப் ஆகும். ஐயோ அபி, அப்படிலாம் சொல்லாத. எனக்கு ஒரு 2 நாள் மட்டும் டைம் கொடுக்கியா? நான் கொஞ்சம் யோசிச்சுட்டு சொல்லுதேன். ஓகே ஜான், பரவாயில்ல. ஒரு தடவைக்கு 50 தடவைனாலும் யோசிச்சுட்டு பொறுமையா சொல்லுங்க, ஒரு அவசரமும் இல்ல. ஓகே அபி, இனி தப்பா நினைச்சுக்கிடாத. ஒரு 2 நாள் மட்டும் வெயிட் பண்ணு. நான் எதுனாலும் சொல்லிடுதேன். நீங்க வேண்டான்னு தான் சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். இது ஒண்ணு எனக்கு புதுசு இல்ல. நீங்க 10வது ஆளு ஜான். ஏசப்பா, நான் உங்க மேலேயே பாரத்தை வச்சிருக்கேன். நீங்க தான் பாத்துக்கோங்க. எது நல்லதுன்னு உங்களுக்கு தெரியும்.